Good morning students. SSLC-Science English Medium Unit-7 Atoms and Molecules. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன பாடப்பகுதிகளை படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சம்மம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடியது, 1 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடியது, இது மாதிரியான சம்மம் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ உன்னுடைய புக்கு, ரஃப் நோட்டு, பென்சில் எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சொல்ல அப்படியே சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க திருப்பி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் மாஸ். ஸோ இது எந்த பக்கத்தில் இருக்கும், இந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கால்குலேட் த கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங். கிராம் மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? H2O1, CO2, Ca3PO4 ட்வைஸ், இது 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னாக்க ஒரு எலமெண்ட்டோட கிராம் மாலிகுலர் மாஸ் எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே புக்கில் முன்னாடி டேபிள் இருக்குது. அந்த டேபிள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கனாக்கா குறித்து வச்சுக்கணும், அல்லது அந்த அட்டவணையை நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். டேபிளை நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் H2O. H2O அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஸோ 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனுக்கு உள்ள கால்குலேஷன் நம்ம போடணும். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் H is equal to 1 and oxygen is equal to 16. So gram molecular mass of H2O equal to, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கா, அதனால் ஹைட்ரஜனுக்கு 1, எத்தனை மாலிகுல் இருக்குன்னு பார்த்தா 2 இருக்குது. ஸோ 2 into 1 ப்ளஸ் 1 into 16. 16 அப்படிங்கிறது ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸு. அது எவ்வளோன்னு பார்த்தாக்கா 1 இருக்குது. ஸோ 1 into 16 ஆட் பண்ணோன்னா 1 into 2 is 2, 16 into 1 is 16. ஸோ 16 plus 2 is 18 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தாக்க ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த H2Oவில் 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் ரீகால் பண்ணிக்கோங்க. செகண்டு CO2. அட்டாமிக் மாசஸ் ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு 12 அண்ட் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 16. ஏற்கனவே அந்த டேபிள்லேயே நம்ம நடத்தும்போது சொல்லியிருக்கோம். தென் கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ அந்த மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள், CO2 அப்படின்னு இருக்குது. எத்தனை C இருக்குது? ஒரு C இருக்குது. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஒரு கார்பன் அண்ட் 2 ஆக்சிஜனுக்கு உள்ளதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனுக்கு 12 into 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ மாலிகுலர் மாஸ் சொல்கிறோம் நம்ம? 16. ஸோ 16 into 2. ஸோ 12 ones are 12. 16 into 2 is equal to 32. ஆட் பண்ணோன்னாக்க 44 கிராம்ஸ்னு வரும். ஸோ கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு CO2 ஈக்குவல் டு 44 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. 3 Ca3PO4 ட்வைஸ். திருப்பி அந்த ஃபார்முலா 1 or 2 டைம்ஸ் பாருங்கள். Ca3PO4 ட்வைஸ். இதில் இந்த PO4 ட்வைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த 2ன்னு போட்டுக்கிற நம்பர் எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோன்னாக்க இந்த பாஸ்பரஸுக்கும் அப்ளிகபிள், இந்த ஆக்சிஜனுக்கும் அப்ளிகபிள் அப்படிங்கிறத மைண்டில் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ Ca3PO4 ட்வைஸில் இந்த Ca அப்படிங்கிற கால்சியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாக்க 3 இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். P எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாக்கா P should be multiplied by 2ன்னு அர்த்தம். ஸோ 2 பாஸ்பரஸ் இந்த இடத்துல இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னாக்கா O4, இந்த இடத்துல ட்வைஸ் இருக்குது. அதனால் 4 2s are 8, 8 ஆக்சிஜன் இதில் இருக்குது அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கிறோம். Ca3PO4 ட்வைஸில் 3 கால்சியம், 2 பாஸ்பரஸ், 2 4s are 8 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இப்போ இதோட மாலிகுலர் மாஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்சியம் ஈக்குவல் டு 40, பாஸ்பரஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 16 அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து எடுத்துக்கிறோம். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் Ca3PO4 ட்வைஸ். ஃபஸ்ட்டு Ca3 எடுத்துக்கிறோம். Caக்கு எவ்வளோ வேல்யூ? 40. எவ்வளோ நம்பர் இருக்குது? 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 40 into 3. தென் நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் ரெண்டையும் 2வால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பாஸ்பரஸோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 30. அதை அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ்ஸு O4ன்னு கொடுத்துருக்காங்க. O அப்படின்னாக்கா 16, 4 அப்படின்னாக்கா 16 into 4 டோட்டலி மல்டிப்ளைடு பை 2. 30 ப்ளஸ் 16 into 4 மல்டிப்ளைடு பை 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ 40 into 3 is 120 அண்ட் இது 30. 4 into 16 பார்த்தோன்னாக்க 4 16s are 64ன்னு வரும். 64ஓட இந்த 30 ஆட் பண்ணோன்னாக்கா 94 வரும். 94 இந்த 2வால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 188 வரும். ஸோ இதெல்லாம் ரஃப் நோட்டில் சைடில் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ திருப்பி பார்த்தோன்னாக்க 4 into 3 equal to 120. இந்த இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க 94 into 2 which is equal to 188.
ரெண்டையும் ஆட் பண்ணாக்க 308 கிராம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ CA3PO4 ட்வைஸோட கிராம் மாலிகுலர் மாஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 308 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Then calculation based on number of moles from mass and volume. Calculate the number of moles in 46 gram of sodium. ஸோ அதுக்கு ஃபார்முலாவை முதல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த எலமெண்ட் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட். ஸோ மாஸ் ஆஃப் த எலமெண்ட் அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க நமக்கு 46 கிராம்னு. அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் எவ்வளோன்னு சோடியம் எவ்வளோன்னு பார்த்தாக்கா 23. ஸோ 46 டிவைடட் பை 23 போட்டோம்னாக்க 2 moles of sodium அப்படின்னு வந்துடும். Then 5.6 liter of oxygen at STP. Number of moles equal to given volume of oxygen at STP divided by molar volume at STP. So given என்னன்னு பார்த்தோம்னாக்கா 5.6 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. மோலார் வால்யூம் at STPக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் 22.4 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ 5.6 டிவைடட் பை 22.4 போட்டோம்னாக்க இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாக்க 0.25 அப்படின்னு சொல்லி வந்துடும். 4 into 5.6 போட்டிங்கனாக்க 22.4 வந்துடும். 4 times of 5.6. ஸோ 1/4ன்னு வரும். 1/4 நம்ம சிம்பிளை பண்ணி 0.25 mole of oxygen அப்படின்னு போட்டுடலாம். Calculate the number of moles of a sample that contains 12.046 into 10 power 23 atom of iron. 12.046 into 10 power 3 atoms of ironல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. number of moles equal to number of atoms of iron divided by Avogadro number. Number of atoms of iron ங்கிறது 12.046 into 10 power 23 கொடுத்துருக்காங்க. divided by Avogadro number வந்து 6.023 into 10 power 23. ஸோ அந்த 10 power 23 ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிடும். அப்புறம் 2 times of 6.023 எவ்வளோ வரும்னு பார்த்தாக்கா 12.046ன்னு வரும். 2வால் 6.023 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 12.046ன்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 2 moles of iron அப்படிங்கிறது ஆன்சர். தென் கால்குலேஷன் ஆஃப் மாஸ் ஃப்ரம் மோல். கொஸ்டின் வந்து 0.3 mole ஆஃப் அலுமினியம். அதில் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு கால்குலேஷன் ஆஃப் மாஸ் ஃப்ரம் மோல் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அலுமினியம். மாஸ் ஆஃப் அலுமினியம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மாஸ் ஆஃப் அலுமினியம் ஈக்குவல் டு இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லையா அதோட இந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியத்தை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிங்கனாக்கா ஃபார்முலா எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும் மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம். ஸோ அலுமினியத்துக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.3 கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் வந்து 27 கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 8.1 கிராம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அலுமினியம் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் அப்படிங்கிற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம மாஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்காங்க. Then 2.24 liter of sodium dioxide, 2.24 liter of SO2 gas at STP. Molecular mass of SO2 equal to சல்ஃபருக்கு வந்து 32, ஆக்சிஜனுக்கு வந்து 16. சைடில் நோட் பண்ணி வச்சுக்க, நோட்டில் புக்லேயும் நோட் பண்ணி வச்சுக்க. Molecular mass of SO2 equal to 32 plus 16 into 2. ஸோ 32 அப்படியே வச்சுக்கணும். 16 into 2 வந்து 32ன்னு போட்டுக்கணும். which is equal to 64 அப்படின்னு சொல்லி வந்துடும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் SO2 ஈக்குவல் டு கிவன் வால்யூம் ஆஃப் SO2 அட் STP டிவைடட் பை மோலார் வால்யூம் SO2 அட் STP. இதுதான் ஃபார்முலா. அதனால் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் SO2 ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.24 லிட்டர் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை மோலார் வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தாக்கா 22.4. அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. மோலார் வால்யூம் ஆஃப் எனி கேஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 22.4. ஸோ மேலே வந்து 2.24, கீழே வந்து 22.4. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணாக்க 1/10ன்னு வரும் ஆர் 0.1 மோல் அப்படின்னு வந்துடும். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இதில் வந்து நமக்கு மாஸ் தான் வேணும். அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸையும் மாலிகுலர் மாஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்க 0.1 into 64ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணாக்க மாஸ் ஆஃப் SO2 ஈக்குவல் டு 6.4 கிராம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஒரு முறைக்கு 2 முறை பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாக்க சம்ஸ் புரியும். தென் 1.51 into 10 power 23 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 18 அப்படின்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 18 எப்படி வந்தது ஹைட்ரஜனுக்கு வந்து 2 into 1, ஆக்சிஜனுக்கு வந்து 16. ஸோ 18 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் ஏற்கனவே. அதை கொஞ்சம் மைண்டில் ரீகால் பண்ணிக்கோங்க.
நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே 1.51 கொடுத்துருக்காங்க. ஸோ 1.51 into 10 power 23 divided by 6.023 into 10 power 23 கேன்சல் பண்ணிங்கனாக்க 1/4ன்னு வரும், which is equal to 0.25 மோல்னு வரும். தென் இதுலேருந்து நம்ம மாஸை கண்டுபிடிக்கணும். மாஸ் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலான்னு பார்த்தாக்க நம்பர் ஆஃப் மோல்ஸையும் மாஸையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். இப்போ மாஸ் வேணுங்கிறனால இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்க மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ்னு வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.25, மாலிகுலர் மாஸ் வந்து 8, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்க 4.5 கிராம் அப்படி சொல்லி வரும். ஸோ ஒரு முறை எகைன் பார்த்துக்கங்க. 5 into 10 power 23 molecules of glucose. ஸோ இப்போ குளுக்கோஸ் அப்படிங்கிறத மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு முதல்ல தெரியணும். சைடில் கொடுத்துருக்கோம் C6H12O6. இந்த கால்குலேஷனை மட்டும் உன்னுடைய புக்லேயும் நோட்லேயும் சைடில் எழுதி வச்சுக்கோ. C6H12O6 அப்படிங்கிறது குளுக்கோஸுக்கு. அப்படின்னா 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கார்பனுக்கு வந்து மாலிகுலர் மாஸ் வந்து 12, ஹைட்ரஜனுக்கு வந்து 1, ஆக்சிஜனுக்கு வந்து 16 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ 6 கார்பனுக்கு 6 into 12, 12 ஹைட்ரஜனுக்கு 12 into 1, 6 ஆக்சிஜனுக்கு 6 into 16. ஸோ 6 12s are 72, 12 1s are 12, 6 into 16 equal to 96. ஸோ 3 ஆட் பண்ணால் 180 வரும். therefore molecular mass of glucose equal to 180 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. mass of glucose equal to molecular mass into number of particles whole divided by Avogadro number. ஸோ மாலிகுலர் மாஸ் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 180 வந்திருக்கு இன்ட்டு 5 இன்ட்டு 10 power 23. ஸோ இந்த இடத்துல இருக்குது மாலிகுலர் மாஸ் வந்து 180, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து 5 into 10 power 23. ஸோ அது 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஹோல் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பரோட வேல்யூ 6.023 into 10 power 23. இந்த ரெண்டு 10 power 23 முதல்ல கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸு 180 into 5 நியூமினேட்டரில் இருக்கும், டினாமினேட்டரில் 6.023 இருக்கும். கேன்சல் பண்ணால் 149.43 அப்படின்னு வந்துடும். ஸோ அதுதான் நமக்கு மாஸ் ஆஃப் த குளுக்கோஸ் ஈக்குவல் டு 149.43 கிராம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். Calculate the number of molecules in 11.2 liter of carbon dioxide at STP. Number of molecules of carbon dioxide equal to volume at STP divided by molar volume. So volume at STP மேலே வேல்யூ கொடுத்துருக்காங்க 11.2, molar volume வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு இருக்குன்னு சொல்லிட்டோம், அது 22.4 லிட்டர் அப்படின்னு. ஸோ 11.2 divided by 22.4 பார்த்தோன்னாக்கா 0.5 மோல் அப்படின்னு சொல்லி வந்துடும். Then number of molecules of CO2 equal to number of moles of CO2 into Avogadro number. Number of moles of CO2 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 0.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு Avogadro நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.023 into 10 power 23 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னாக்கா 3.011 into 10 power 23 molecules of carbon dioxide அப்படின்னு வந்துடும். ஸோ இது கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு சம். ரெண்டாவது கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 gram of gold. Atomic mass of AU, AU நாக்கா கோல்டுன்னு அர்த்தம், equal to 198. So number of atoms of AU equal to mass of AU into Avogadro number divided by atomic mass of AU. So number of atoms of AU equal to 23. Mass of AU அப்படிங்கிறது 1, Avogadro number வந்து 6.023 into 10 power 23 divided by atomic mass of AU வந்து 198 கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரேட்டரில் வந்து 1 அப்படிங்கிறது mass of AU, 6.023 into 10 power 23ங்கிறது Avogadro நம்பர். ரெண்டையும் நியூமினேட்டரில் வச்சுக்கிறோம், டினாமினேட்டரில் அட்டாமிக் மாஸ் ஆஃப் AU மட்டும் போட்டுக்கிறோம். போட்டு கேன்சல் பண்ணால் 3.042 into 10 power 21 அப்படின்னு வரும். இந்த கால்குலேஷனை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 3.042 into 10 power 21. Then calculate the number of molecules in 54 gram of H2O. Number of molecules equal to Avogadro number into given mass divided by gram molecular mass. So number of molecules of water equal to Avogadro number கொடுத்துருக்காங்களே 6.023 into 10 power 23 போட்டுருக்காங்க. given mass எவ்வளோ கொடுத்துருக்கு 54 கொடுத்துருக்கு, divided by gram molecular mass of water. இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன், ஹைட்ரஜனுக்கு 1 ஆக்சிஜனுக்கு 16 அப்படிங்கிறதுனால 2 ஹைட்ரஜனுக்கும் 2 ஆக்சிஜனுக்கு ஒரு 16, 16 2 18ன்னு வரும். அந்த 18 தான் கொண்டு வந்து கீழே போட்டிருக்கோம் கிராம் மாலிகுலர் மாஸ்ன்னு.
ஸோ அப்போ 10^23 அப்படியே வச்சுக்காங்க. 6.023 into 54 divided by 18. இந்த 54 18 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 3 18s are 54. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டு 3ஆல் அந்த 6.023 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்க 18.069 வரும். இன்ட்டு 10^23 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதை ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சம்மு எல்லாத்தையுமே ரஃப் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபேர் பண்ணிக்கலாம். Then calculate the number of atoms of oxygen and carbon in 5 moles of CO2. இப்போ 1 mole of CO2 contains 2 moles of oxygen. ஏன்னா CO2 இருக்கு 2 moles of oxygen. அப்படின்னாக்க 5 moles of CO2 contain 10 moles of oxygen அர்த்தம். இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போகிறோம். CO2ங்கிறது 1 மோல், அந்த 1 மோலில் 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்படின்னா அவங்க சொன்னது மாதிரி 5 மோல் ஆஃப் CO2ல் 5 into 2 equal to 10 moles of oxygen இருக்குது. Then number of atoms of oxygen equal to number of moles of oxygen into Avogadro's number. So number of moles of oxygen வந்து இங்கே வந்து 5 2s are 10ன்னு போட்டோம். 10 அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு அவகட்ரோ நம்பர் வந்து 6.023 into 10^23. ஸோ அந்த 10ஐயும் அந்த 10^23 கம்பைன் பண்ணிங்கன்னாக்க 6.023 into 10^24 atoms of oxygen அப்படின்னு வந்துடும். That is 1 mole of CO2 contains 1 mole of carbon. 5 moles of CO2 contains 5 moles of carbon. இது basic. Then number of atoms of carbon equal to number of moles of carbon into Avogadro number. Number of moles of carbon என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 into 6.023 into 10^23 போட்டிங்கன்னாக்க 3.011 into 10^24ன்னு வந்துடும். 24 இங்கே வந்து 23, இங்கே வந்து 24. அதனால் கரெக்டாக பார்த்துக்க. ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ மேலே இருக்கிறது எவ்வளவு ஆக்சிஜன் அப்படிங்கிறதுக்குள்ள கால்குலேஷன், கீழே இருக்கிறது எவ்வளவு கார்பன் இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள கால்குலேஷன். தென் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் மோலார் வால்யூம். ஃபஸ்ட்டு வந்து 2.5 mole of CO2 at STP. ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 ஈக்குவல் டு கிவன் வால்யூம் அட் STP டிவைடட் பை மோலார் வால்யூம் அட் STP. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 அப்படிங்கிற எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.5 mole ஆஃப் CO2 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் CO2 அட் STP தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மோலார் வால்யூம் வந்து 22.4 அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் CO2 அட் STP மட்டுமே எடுக்கிறனால இந்த 2.5 வந்து இந்த 22.4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கனாக்கா 56 liters அப்படின்னு சொல்லி வந்துடும். பார்த்துக்கோ. Then 12.046 into 10^23 of ammonia gas of molecules. So number of moles equal to number of molecules divided by Avogadro number. Number of molecules வந்து இங்கே கணக்கில் கொடுத்துருக்காங்க. 12.043 into 10^23 அப்படியே எடுத்து எழுதிக்க. டிவைடட் பை Avogadro நம்பர் நம்மளுக்கு தெரியும் 6.023 into 10^23. ரெண்டு 10^23 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னாக்க மேலே 12.046 வரும், டினாமினேட்டரில் 6.023 வரும். ஸோ 2 times of 6.023 வந்து 12.046ன்னு அர்த்தம். தென் வால்யூம் அக்குபைடு பை NH3 அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் வால்யூம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மோலார் வால்யூம் வந்து 22.4ன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். மல்டிப்ளை பண்ணாக்கா 44.8 liters அட் STP அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். தென் 14 gram நைட்ரஜன் கேஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு 14 divided by 28 அப்படின்னு போட்டுக்கிறோம். which is equal to 0.5 அப்படின்னு சொல்லி வந்துடும். வால்யூம் ஆக்குபைடு பை நைட்ரஜன் அட் STPனாக்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் வால்யூம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ மேலே கண்டுபிடிச்சிருக்கோம், 0.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மோலார் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் 22.4ன்னு சொல்கிறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாக்க 11.2 liters அப்படின்னு சொல்லி வந்துடும். 11.2 liters. Then calculation based on percentage composition. ஏற்கனவே நம்ம சொன்னோம், திருப்பி ஒரு முறை பார்க்க போகிறோம். இப்போ H2SO4 உடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 2 ஹைட்ரஜன், 1 சல்ஃபர், 4 ஆக்சிஜன். ஸோ 1 into 2 ஃபார் ஹைட்ரஜன், 1 into 32 ஃபார் சல்ஃபர், 4 into 16 ஃபார் ஆக்சிஜன். 1 into 2 is 2, 32 into 1 is 32, 16 into 4 equal to 64. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணாக்கா 98 அப்படின்னு கிடச்சிரும். Therefore percentage composition of sulfur in H2SO4 equal to mass of sulfur divided by molecular mass of H2SO4 into 100. அப்போ mass of sulfur வந்து 32 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ 32 divided by 98 into 100.
சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா 32.65 அப்படின்னு சொல்லி வரும். தேங்க்யூ. இந்த சம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1 or 2 டைம்ஸ் இந்த வீடியோவை ஸ்லோ பண்ணி பாருங்கள். ரஃப் நோட்டை பக்கத்தில் வச்சுட்டு சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா புரிஞ்சிடும். புரியலை அப்படின்னாக்க கீழே இருக்கக்கூடிய செல்லுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம்.